ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போயிட்டுருக்கோம். காரில் தான் கன்னியாகுமரிக்கு போயிட்டுருக்கோம். காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிற வழியில் எல்லாமே அலங்கார திங்ஸு நல்லா அழகாகவே இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகலாம். சங்கு, சிப்பி இந்த மாதிரி கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸை வச்சு பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் வந்து நம்ம அலங்கார பொருளாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூடுனால அங்கே இளநீ வச்சுருந்தாங்க. நிறைய திங்ஸ் இருக்கும். இந்த திங்ஸ் எல்லாமே சீப் ரேட்டில் கிடைக்கும். ஆனால் குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் இருந்தது. இந்த ஹேங்கிங்ஸ் வந்து சிப்பி, சங்கு அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. 150 ருபீஸ். நம்ம வீட்டு வாசலில் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து காந்தி மண்டபம். காந்தி மண்டபத்துக்கு போகிற வழியில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அழகான திங்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நல்ல ஹீட் டைமு. நாங்கள் வந்து ஒரு 4 மணி போல் போயிருந்தோம். ஆனாலும் சூடு தான் நல்லாவே. அதனால லைட்டாக கடலில் ஒரு குளியல் போடலான்னு போயிருந்தோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு பாருங்கள். கன்னியாகுமரிக்கு அழகு சேர்க்குறது இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு தான். பாருங்கள் கடல் என்ன அழகாக இருக்குன்னு, எவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்கன்னு. இந்த சூடுக்கு எல்லா மக்களும் இறங்கி குளிக்க தான் செய்வாங்க. குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவே நல்லா இருட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு குதிரை சவாரி பாருங்கள். என் பையன் வந்து குதிரை சவாரி போடுறான். இங்கே வந்து குதிரை சவாரி இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு கார் சவாரி இருக்குது. சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இந்த பிளேஸில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா எடுக்கலை, இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ண கொஞ்சம் பிளேஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.